பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 7. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Resist the devil and he will run away from you. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். இயேசு சொல்லுகிறார், பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எதிர்த்து நிற்கணுமா. சில சமயம் நம்மளால ஜெபிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏசப்பாவை உயர்த்தி துதித்து நம்ம ஆராதிக்கின்ற பொழுது, சில சமயம் நம்ம அவருக்கு இடத்துல நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கின்ற பொழுதே நம்மளால நல்லா ஜெபிக்க முடியும். அப்போ அந்த நேரத்தில் வருகின்ற அந்த போராட்டங்கள், பிசாசு நம்மளை ஜெபிக்க விடாதபடி தடுக்கின்ற அந்த சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்யணுமா, எதிர்த்து நின்று நாம் அந்த இடத்துல பிசாசை ஜெயிக்கணும். ஏசப்பா சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லி போகின்ற பொழுதுதான் பிசாசு நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து நம்மளை தடை செய்வான். சில காரியங்கள், சில பிரச்சனைகளை நினைவுக்கு கொண்டு வருவான். சில பாவமான சில காரியங்களை யோசிக்க வைப்பான். இப்படி ஏதோ ஒரு காரியங்களை செய்து நம்ம தேவனோட நம்ம இணைக்கப்படுகிறத, அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்கின்ற அந்த காரியங்களை எல்லாவற்றையும் பிசாசு தடுக்க நினைத்து தான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்வான். அப்போ நம்ம என்ன செய்யணும், இது பிசாசு இந்த மாதிரி சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான், நம்ம ஒழுங்கா ஜெபிக்க கூடாது, வேத வசனத்தை வாசிக்க கூடாது, நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக வாழக்கூடாது, அதனாலதான் பிசாசு இந்த காரியங்களை செய்யறான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை புரிந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக நம்ம வாழணும். நம்ம அந்த நேரத்துல சோர்ந்து போய் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சுது, அவ்வளவுதான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகின்ற பொழுதுதான் அநேக காரியங்கள்ல நம்ம விழுந்து போவோம். அநேக காரியங்கள்ல நம்ம தவறி போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஏசப்பாவை துதிங்க, ஏசப்பாவை ஆராதிக்கின்ற பொழுது பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். சில சமயம் உங்களுக்கு பாவமான எண்ணங்களை பிசாசு கொண்டு வரான் அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால் அப்பாலே போ பிசாசே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க, அந்த எண்ணங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சில காரியங்கள், சில கவலைகள், சில இழப்புகளை நினைவுக்கு கொண்டு வந்து அதிலே நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிற அந்த சமயத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால எல்லா சோர்வுகள் நீங்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, அப்படியே சூழ்நிலைகள் மாறும். அப்போ நம்ம என்ன செய்யணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போ அவன் நம்மளை விட்டு ஓடி போவான்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நம்ம பிசாசுக்கு பயந்து போய் சோர்ந்து போய் நம்ம உட்காரக்கூடாது. நம்ம இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம பிசாசை விரட்டணும். இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெயம் பெறணும்னு சொல்லி தான் ஏசப்பா எதிர்பார்க்கிறார், அவர் விரும்புகிறார். நம்ம எல்லாருமே இயேசுவின் பிள்ளைகள், இந்த உலகத்தையே படைத்த தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது எல்லா பிசாசுகளும் நம்மளை விட்டு ஓடி போகும். நிச்சயம் ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வார். சில நாட்களில் உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தாலும் கூட நீங்க சொல்லி ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தினால எல்லா பயங்கள் விலகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, எல்லா பயங்களும் போகும். ஏசப்பா நமக்கு கூட துணையாக இருக்கிறார். எதை குறிச்சும் நம்ம கவலைப்பட அவசியமே இல்லை. அதனால இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசப்பா, பிசாசு எவ்வளவோ போராட்டங்களை கொண்டு வந்தாலும் இயேசுவே தகப்பனே இயேசப்பா, உங்களுடைய பிரசன்னத்துல ஜெபிக்க ஆண்டவரே எங்க எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, உங்களுடைய நாமத்தினால ஆண்டவரே இயேசப்பா வெற்றி பெறதுக்கு ஆண்டவரே இயேசப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எதை குறிச்சும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசு நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை தருவார், உதவி செய்வார். அவர் நம்மளை வெற்றி சிறக்க வைக்கிற தேவன். நமக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தருவார். God bless you. Have a wonderful day.